ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்து கதை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ரிவீலோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 22. பிரின்சஸ் லியா இப்போ இறந்து போயிட்டா. ஸோ அவள் செஞ்சு கொடுத்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறத வச்சு அவளே இறந்துட்டா அப்படிங்கிறத அவளோட டீம்மேட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. த்ரீ 100% ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி அல்டசரா இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை தவிர்த்து எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஒருவேளை நான் கண்ட்ரோல் இழந்துட்டா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஃபோ வந்துட்டு அவனோட ஹேண்ட் டிராகனை ரிலீஸ் பண்ணுறான். அல்டசராவோட பவர் அப்சர்வ் பண்ணி அவனையும் அட்டாக் பண்ணுறான். பட் ஃபோவோட வயிற்று அவன் துண்டா கிழிச்சிருந்தான். பட் ஃபோ பெரிய லெவலில் அட்டாக் பண்ணதுல அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஃபியூச்சர் தேவையில்லை, இது நான் ஷைன் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்னு ஷென் போயிட்டு அட்டாக் பண்ண போகிறான். ஃபோ மேலே இருந்து கீழே விழவோ டக்குன்னு ஐசக் போய் அவனை பிடிச்சிருந்தான். அப்படி அவங்கள அந்த குழிக்குள்ள தள்ளி விடணும்னு அல்டசரா வந்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு ஹேசலா வந்து அவனை ஷூட் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். பதிலுக்கு அல்டசரா அவளை அட்டாக் பண்ணி டக்குன்னு அவளை சாப்பிடலான்னு போறதுக்குள்ள ஷென் அவங்கிட்ட இருந்த கடைசி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனை மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணி கீழே விழுந்துட்டான். அல்டசராக்கு இப்ப நிறைய ரத்தம் போய் அவன் வீக் ஆயிட்டு இருக்கான். மத்த டீம்மேட்ஸும் அல்டசராவை அட்டாக் பண்றாங்க. கண்ணை திறந்து பாருவோம், பாதி பாடியே இல்ல பாரு, டக்குன்னு அதை ஹீலிங் பண்ணு, அட்லீஸ்ட் அந்த பிளட்டையாச்சும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஐசக் சொல்லவும், முட்டாள், என் பாடியெல்லாம் அந்த லெவலுக்குலாம் ஹீலிங் ஆக முடியாது. பட் என்ன நீ கீழே விழாம பிடிச்சது நல்ல சாய்ஸ் தான். அவன்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண பவர் இன்னும் என்கிட்ட இருக்கு, இதை வச்சு கடைசியா நான் அவனை அட்டாக் பண்றேன்னு ஃபோ சொல்லவும், நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு இன்னும் எவ்வளவு செகண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் கேட்கவும், இன்னும் 20 செகண்ட் வேணும் அப்படின்னு ஃபோ சொல்றான். நான் பாத்துக்கிறேன், அந்த வயசானவரும் ஷென்னும் அவங்க டேலண்டா காமிச்சிட்டாங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாம போனா எப்படி அப்படின்னு கிறிஸ்டோபர் இப்போ அட்டாக் பண்ண போகும்போது ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். கிறிஸ்டோபர், நீ சாதாரண பையன் கிடையாது, நீ ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பேலஸ்ல மெய்டா இருந்த இவங்க அம்மா கிங்கோட மிஸ்ட்ரஸா இருந்துதான் கிறிஸ்டோபரே பிறந்திருக்கான். உடம்புக்குள்ள ராஜா ரத்த ஓடுது அப்படின்னு சொல்லி அவனை வளர்த்திருப்பாங்க. போரான பசங்க கூட பேசாத, இந்த சிம்பிள் கணக்கு கூட தெரியல, அவனால இதை விட பெருசா பண்ண முடியும் அப்படின்னு சாகிற வரைக்கும் கூட அம்மா எக்ஸ்பெக்டேஷன் படி வாழு சரியா, நீதான் என்னோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ ராயல் பிளட், அதுக்கு தகுந்தபடி வாழு சரியா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா இறந்த அப்புறம் காசுக்காக என்ன வேணா பண்ற ஒரு மெர்சினரியா தான் அவன் இருந்திருப்பான். பட் என்னதான் அவன் பண்ணாலும் அவன் ஹார்ட்ல ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருந்துச்சு. நீ மெச்சூர் டிராகனையே தனியால தோக்கடிச்சிருக்கியா அப்படின்னு ஸ்டார்லியா வந்து நிக்கவும், இவளுக்கு 2 கை இல்ல, ஃப்ளோட்டிங்ல இருக்கா, அவ உண்மையிலேயே இதுதான் பிரின்சஸா அப்படின்னு நம்ம பார்க்கவும், ஸ்ட்ரென்த் நான் பாராட்டி ஆகணும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ கண்டிப்பா கிங் ஆவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என்னோட அந்த பிரின்சஸ் தான் தகுதியானவா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு, என் பேரு கிறிஸ்டோபர், என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், ஒரு கை இல்லாமல வேற லெவல்ல ஃபைட் பண்ற, நீ நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனான்னு கேட்கவும், என் மனசுல இருந்த எம்டினஸ் அது இவங்களை பார்த்த உடனே போயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, இல்ல நான் ஒரு சாதாரண மெர்சினரி தான், என்ன வேணா வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். இதுதான் என் லைஃப்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைட் அப்படின்னு கிறிஸ்டோபர் கொஞ்சம் கூட பின்வாங்காம அவன் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான். இவன் அவன் பாடியால கூட அதை ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ அவன் கையில இருந்த அந்த மேஜிக் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, என் டீம்ல இருந்த எல்லா மெம்பர்ஸ்க்கும் கமாண்டர் கூட இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கிறிஸ்டோபர் யோசிக்கிறான். ஒரு காலத்துல நான் ட்ரக் வித்துட்டு இருந்தேன், பட் பிரின்சஸ் என்ன கண்டுபிடிச்சு எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு ஃபோ சொல்றான். ஒரு மாஸ்டர் மைண்ட் என்னால பிடிக்க முடியல, என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, பிரின்சஸ் தான் என்ன ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஐசக் சொல்றான். ஒரு காலத்துல கெட்டவங்களா இருந்தவங்க தான் பிரின்சஸ் இவ்வளவு நல்லவங்களா மாத்திருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஏதாச்சும் உருப்படியா பண்ணுவோம் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டா ட்ரை பண்றாங்க. ஃபோ அவங்கிட்ட இருந்த கடைசி பவரை யூஸ் பண்ணி அல்டசராவை கொன்றுதான். இது என்ன மான்ஸ்டரோட பாடி அப்படின்னு அல்டசரா பார்த்துட்டு, ஓ இது நான் தான் இல்ல அப்படின்னு அவனோட டிராகன் ஃபார்ம் இறந்து போய் இருக்கிறத பாக்குறான். என் சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணி மற்றவங்களையும் சேர்த்து என் கூட சாகடிக்கலாம்னு நினைச்சேன். நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே சாதிச்சிட்டீங்க, நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க, என் மனசார சொல்கிறேன். உங்களுக்கு ரிவார்டா என்னோட உயிரை தவிர்த்து வர எக்ஸ்ட்ராவாக எதையாச்சும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மோசமான எண்டு, இவ்வளோ ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நான் உங்களை பார்க்க வர போகிறேன் பிரின்சஸ் லாக்ஷியா. நான் வாழ்ந்த இந்த விதத்தில் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை அப்படின்னு அல்டசரா சொல்கிறான். இப்போ ஐசக்கும் வந்து அவனை கொண்டுதான். பட் அல்டசரா ஒருத்தனை கொள்றதுக்கு ஐசக் அவன் டீம்மேட்ஸ் நிறைய பேரை இழந்துட்டான். நாசரின்னு அந்த இடத்துக்கு வரா. பிரின்சஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க வந்து அப்படின்னு சொல்லவும், புரியுது, பட் நான் செய்ய வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐசக் ஃபைட் பண்ண கிளம்புறான். கிரிம்சன் வந்து அல்டிமேட்டியா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மோனார்க்லே அல்டிமேட்டியா தான் ரொம்பவும் வீக்கானவா. அவன் மேஜிக் பவரை வச்சு கண்டினியூஸா அட்டாக் பண்றது மூலியமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்படின்னா எல்லா நாய்ஸையும் நான் எலிமினேட் பண்ணிட்டு என் வாய்ஸை மேக்னிஃபை பண்றேன் அப்படின்னு வெடிக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு கிரிம்சன் பேசுறது மட்டும் அவளுக்கு கேட்கற மாதிரி பண்றா. ஆறால் அவளுக்கு நீ ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. ப்ராடக்ட் நம்பர் 19835. உன்னோட அந்த கார்டுக்கு உருவமே கிடையாது. எந்த உருவத்துல வந்து அவனால மறக்க முடியாதோ அந்த உருவத்தை தான் அந்த கார்டு எடுத்து வருவான். சாதாரண கேக் ஷாப் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு ஒன்னு இந்த கிங்டம் அழிக்க சொன்னாலா. அப்போ உன் உருவத்துல வர்றது ஒரு சைல்டு தானே, உன் ஃபேஸ் இருக்கிற மாதிரியே ஒரு சைல்டு. ஏன்னா உன் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னால தானே இறந்து போனாங்க அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், ஆமா நான் கைண்டா இருக்கணும்னு நினைச்சேன், பட் கிளாரானால இல்ல, என் சொந்த விருப்பத்தினால தான். நான் ஹியூமன்ஸை காப்பாற்றணும்னு நினைச்சேன், பட் அதை விட முக்கியமா என் உயிரை நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன் அப்படின்னு அல்டிமேட்டியா சொல்றா.
ஏஜ் ஆஃப் சன் இயர் 447 காமிக்கிறாங்க. சோலாரியனோட ஃப்ரண்ட் பேஸ காமிக்கிறாங்க. அல்டிமேட்டியா மரியா அங்க நிறைய உருவம் இருக்கு. டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்ண ஒரு சோல்ஜர் வழியில துடிச்சிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டியா அந்த பர்சனை ஹீலிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப மத்த ப்ராடக்ட் நம்பர்ஸ் சொல்லி அது போக அல்டிமேட்டியாவோட நம்பரையும் சொல்லி எல்லாரும் ஸ்பெஷல் யூனிட்டுக்கு உடனே போங்கன்னு ஒரு ஆர்டர் வருது. கிளாராங்கிற இந்த லேடி தான் இப்போதைக்கு இங்க இன்சார்ஜா இருக்கா. எல்லாரும் என் கூட சேர்ந்து இவரை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவர் சாகிற கண்டிஷன்ல இருக்காருன்னு அல்டிமேட்டியா கேட்கறா. நான் இவன் பாடியோட டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன், இவர் சாகிறதுக்கு முன்னாடி காப்பாத்திடலாம்னு சொல்லவும் நானுமே சாகிற கண்டிஷன்ல இருந்த ஒருத்தர் தான் ஹீலிங் பண்ணிட்டு இருந்தா அல்டிமேட்டியா சொல்லவும் பட் இவரு 4th கிளாஸ், இவரோட கிரேட் அதிகங்கிறதுனால இவரோட உயிரோட வேல்யூ ரொம்ப முக்கியம்னு சொல்லவும் சரின்னு அல்டிமேட்டியாவா அவங்க கூட சேர்ந்து ஹீலிங் பண்றா. அவ திரும்பி வந்து பார்த்தா அவ விட்டுட்டு போன அந்த பர்சன் இறந்து போயிட்டான். இதுக்கு பேர் தான் ஃபேமிலியா அப்படின்னு நம்ம செயின்ல இருக்கிற போட்டோவை பாக்குறா. ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிளாரா வந்து அல்டிமேட்டியா கிட்ட சொல்றா. என்னை விட எங்க தெரியறியன்னு கிளாரா கேட்கவும் நான் மெச்சூர் ஆகணுங்கிறதுக்காக என்ன அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அல்டிமேட்டியா சொல்லவும் கூடிய சீக்கிரம் நீ எல்லாத்தையும் கத்துக்கிடுவேன்னு கிளாரா சொல்றா. லேடி கிளாரா அவங்க ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு அல்டிமேட்டியா கேட்கவும் லாஸ்ட் ஆபரேஷன்ல அதிக மேஜிக் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என் லிமிட் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இன்சார்ஜ்ல இருந்த அந்த கிளாரா அங்கேயே இறந்து போறா. அடுத்த கிளாராவா வேற ஒரு நம்பர் இப்போ இன்சார்ஜுக்கு வருது. என்னோட யங்கர் வெர்ஷன் சாகிறது ஒன்னும் புதுசு இல்லையே, என்னோட வெர்ஷன்லயே நீ வித்தியாசம் நினைக்கிறேன் அல்டிமேட்டியாவை பார்த்து வா சொல்றா. லேடி கிளாரா என் உயிரை காப்பாத்துனது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் வந்து அல்டிமேட்டியாவை பார்த்து சொல்றான். உன்னை காப்பாத்தினவா ஆல்ரெடி இறந்துட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதத்தினால நடந்தது, எப்பவோ கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்றா. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சு ரியல் டைமை காமிக்கிறாங்க. கைமராவும் கோலமும் அந்த எல்டர் டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரியர் போயிடுச்சுன்னு உடனே நெபுலம் இறந்துட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் சான்ஸ், சோலாரியன் வெப்பன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கோலம் ஒரு பெரிய சன்லைட் அட்டாக்கை யூஸ் பண்றான். எனக்கு தேவையான ஷேடோ கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கைமரா வந்துட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. எல்டர் டிராகனுமே இப்போ சாகிற கண்டிஷனுக்கு போறான். சாகிறதுக்கு முன்னாடி நெபுலம் அந்த எல்டர் கிட்ட வந்து பேசுறான். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது, ஸ்பெஷல் மேஜிக் இன்னும் வேற லெவல்ல யூஸ் பண்ண நம்மளால கடவுளா மாற முடியும். ப்ரீவியஸ் வெங்கடமோனா இருக்கு, அதனாலதான் கடவுளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னால எதுவும் பண்ண முடியாது, இனிமே எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிடணும் எல்டர். சாரி, உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வாழல அப்படின்னு நெபுலம் சொல்லவும் இல்ல நீ தான் நம்ம பிளட் லைனோட ஹார்ட் அப்படின்னு அவன் சொல்லவும் இடத்துல இருந்து நீங்க தான் லேடி அல்டிமேட்டியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நெபுலம் அவன் கடைசி பவரை எல்டர் கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிருது. திரும்பவும் பார்த்தா அந்த இடத்துல பேரியர் கிரியேட் ஆயிருது. அந்த எல்டர் இப்போ செம பவர்ஃபுல்லா வெளியே வரான். நெபுலமோட பவரும் அந்த எல்டரோட பவரும் கலந்த மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரீச்சர் மாதிரி வெளியே வருது. கைமராவையும் கோலமையும் இன்ஸ்டன்டா அவன் கொன்றது. திடீர்னு ஒரு ஸ்பெஷல் போர்ட்டல்ல வந்து அந்த கிரீச்சரை ஓபன் பண்ணுது. ஆக்சுவலி எல்டர் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். டைரக்டா அவன் பேலஸ்குள்ள போய் ஸ்லைம் தான் நெபுலம கொண்டிருப்பான். ஸ்லைமை டைரக்டா வெடிக்க வைக்கணும் ஒரு பெரிய பிளாஸ்டையும் அவன் கிரியேட் பண்றான். நெபுலமோட எலும்பு கூடு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. சோலாரியன் சர்ச்சோட ஹையஸ்ட் எல்டர்னா அது நான் தான். செயின்ட் ஆஃப் டைம் கிளாராவை ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட டியூட்டியே. பட் இப்போ விங்டு மோனார்க்க ப்ரொடெக்ட் பண்றதை தவிர்த்து வேற பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே இல்ல. நெபுலம், நீ இறந்தது ஒரு பெரிய இழப்பு, நீ செத்ததுக்கு நான் வருத்தப்படுறேன், நான் சாகும்போது யார் வருத்தப்படுவா அப்படின்னு அந்த எல்டர் யோசிக்கிறான். அல்டிமேட்டியா அவ கொல்ற லெவலுக்கு கிரிம்சன் கிட்டக்க போயிட்டா. பட் இவங்க இருக்கிற அந்த வேற டிமென்ஷனையும் உடச்சுக்கிட்டு எல்டர் உள்ள வர ட்ரை பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அல்டிமேட்டியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெபுலம் வந்து அவளை வேற டிமென்ஷன்ல தான் தூக்கி ஃபர்ஸ்டே வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு தான் கிரிம்சன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. பட் நெபுலம் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட பவரை எல்டர் கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டான். சோ அந்த எல்டர் டிராகனும் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டான். இந்த டிமென்ஷனுக்குள்ள வந்து அல்டிமேட்டியா சாகிறத மட்டும் அவன் தடுத்துட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும். கிரிம்சன் அவளோட ஹார்ட்டோட தான் இப்ப இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கிரிம்சன் இந்த டயத்துல இறந்து போனா ஒரே தடியா அவ இறந்து போயிருவா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.